சொல்வதெல்லாம் உண்மை. நிழலாய் வழிந்தோடும் ஒரு விழியின் கதையில் மெலிதாய் ஒரு சோகம், அதை அறிவார் எவரோ. பழுதாய் அலைந்தோடும் ஒரு வாழ்க்கை படகை முழுதாய் கரை சேர்க்கும் வழி சொல்வார் எவரோ. சொல்வதெல்லாம் உண்மை. வீட்டில் 4 அறைகளா, தீவு போல் அவை இருப்பதா? பார்க்கும் பார்வையில் குறைகளா, குமுறல்தான் அவர் மொழிகளா? மோதிக்கொண்டது இரு இனம், நீதியை தேடி அலைந்திடும். பாதிப்பென்ன பலனென்ன, பேசினால் தெளிவாகலாம். முரண்களை நீக்கி வரங்களாய் மாற்றலாம், நிலை மாறலாம் துளி அன்பிலே. சொல்வதெல்லாம் உண்மை உண்மை. சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க தேவி, என்ன பிரச்சனை? நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கினேன். லவ் பண்ணும்போதே கன்சீவ் ஆகிட்டேன். அது எப்படி லவ் பண்ணும்போது கன்சீவ் ஆவ? தப்பு நடந்துடுச்சு. ஜாக்கிரதையாக இருக்கணும்ல. ஜாக்கிரதையாக தான் இருந்தேன். அவங்க நான் லவ் பண்ண வீட்டில் வந்து அவனுக்கு என்கேஜ்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வந்து அவனே சொன்னான், இந்தமாரி நம்மளை ஊரே சேர்த்து வைக்கும், நம்மளுக்குன்னு ஒரு குழந்தை வந்துச்சா, நீ நினச்சாலும் முடியாது, நான் நினச்சாலும் முடியாது, பிரிக்க மாட்டாங்க, ஊரே சேர்த்து வைக்கும்ன்ற சொல்லுவேன். எனக்கு அந்த நம்பிக்கையில் தான் நான் அவன் கூட இருந்தேன். அவன் 5 மாதம். என்ன வயசு? எனக்கு இப்போ 20. என்ன படிச்சிருக்க? டிப்ளமோ வரைக்கும் செகண்ட் இயர் டிப்ளமோ பண்ணியிருந்தேன். அதுக்குள்ளேயே இந்த மாரிலாம் இருந்ததில் அதை கம்ப்ளீட் விடலாமா? அப்படி உங்கள் அப்பா அம்மா எப்படி படிக்க வச்சாங்க? எங்கள் அம்மா வந்து சரியில்லை. நான் குழந்தையா இருக்கும்போதே எங்கள் அப்பா ஃபஸ்ட்டு தப்பு பண்ணாங்க. எங்கள் அப்பா தப்பு பண்ணதால் எங்கள் அம்மாவை தப்பு பண்ணிட்டாங்க. 2 பேருமே பிரிஞ்சுட்டாங்க. அங்கே சித்தி வீட்டில், மாமி வீட்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து அப்படியே படித்து 8th வரைக்கும் எங்கள் அத்தை வீட்டில் இருந்தேன். 8th வரைக்கும். 8th வரைக்கும் தங்கச்சியெல்லாம் கிடையாது? எனக்கு கூட ஒரு தங்கச்சி இருக்கா. நான் தான் எங்கள் வீட்டுக்கு பெரிய பொண்ணு. 8th வரைக்கும் எங்கள் அத்தை வீட்டில் இருந்தேன். 2 பேரும் அத்தையோட இருந்தீங்களா? ஆமாம். எங்கள் அம்மா வந்து எங்களை கேர் எடுத்துக்க மாட்டாங்க. அப்போ எங்கள் ஆயா, எங்கள் பாட்டி இருக்காங்க பற்றி, எங்கள் அம்மா பெற்றவங்க தான் எங்களை பார்த்துப்பாங்க. பல வியாபாரம் பண்ணுறாங்க ரோட்டில், அவங்க தான் பார்த்துப்பாங்க. எங்கள் தாய் மாமா ஒருத்தருக்காரு, அவர் தான் எங்களை பார்த்து, எங்கள் மாமி தான் எனக்கு ஸ்கூலுக்கு தலைவாரி விடுறது. அப்படி இருந்து எல்லாமே எங்கள் பாசெல்லாம் இவங்க சைடே திரும்பிச்சு. எங்கள் அம்மா எல்லாம் பாசம் இருக்காது. 10th முடித்தேன். 10th படின பக்கத்தில் தான் முடித்தேன். எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒரு பொண்ணு, பேர் வேண்டாம், அவள் செட்டில் ஆகிட்டா லைஃப்பில். அந்த பொண்ணும் நான் லவ் பண்ண பையனும் கொலாவில் பேசிப்பாங்க. அண்ணன் தங்கச்சி மாதிரி பேசிப்பாங்க, ஒரே கொலா. என்னை போகும்போது வரும்போது பார்த்து சிரிப்பாங்க, பேசுவாங்க, எல்லாம் செய்வாங்க. அப்படி அவன் வந்து அந்த பொண்ணு கையில் என்னை பற்றி சொல்லுவான் போலுக்குது. நான் போகும்போது வரும்போதும் அந்த பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக என்கிட்ட க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சா. ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் நாங்கள் 2 பேரும். ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கும்போது இவன் எனக்கு இன்ட்ரடியூஸ் ஆனான். வேலையை முடிச்சு வந்தோடனே அவங்க வீட்டாண்ட வந்து உக்காந்துப்பான். கீழே கொட்டாம்பரிக்கும் ஒரு ஸ்டேர் போட்டு அவன் உக்காந்துப்பான். நானும் லீவு முடிஞ்சு காலேஜ் ஓப்பனிங், இப்போ டிப்ளமோ ஒரு 1 வீக் இருக்கும், அட்மிஷன்லாம் போயிட்டு வந்து உக்காந்துப்போம். நல்லா பேசுவோம், கொள்ளுவோம். பேசியிருந்தா ஃப்ரெண்டாக தான் பேசியிருந்தோம். அவங்க அண்ணா ஒருத்தர் எனக்கு கேட்டாங்க, ரோட்டில் பார்த்து, ரோட்லேயே எல்லாம் நிற்பாங்க, பூக்கடைலாம் இருக்கும். என்ன கேட்டாங்க, என்னடா இந்த பொண்ணை லவ் பண்ணுறியா, கூட்டின்னு போய் 2வது அண்ணன் மேட்ரை முடிச்சு விட்டுடுறான்னு. நான் திட்டினேன் அவங்க அண்ணனை, மற்ற பொண்ணு மாரி நினச்சிக்காதீங்கன்னா, நீங்கள் வயசில் பெரியவங்கன்றது பார்க்குறேன், இல்லை வேறு யாரும் வந்து அதான் செருப்பாலேயே அடிச்சிருப்பேனவோ. எனக்கு களை வந்துடுச்சு. நான் அழுதுனே வீட்டில் போயிட்டு அன்றைக்கி நைட் சாப்பிட கூட இல்லை, படுத்துட்டேன். பிறகு மறுநாள் காலையில் அவன் என்கிட்ட வந்து சாரி கேட்டான். நான் என்ன பண்ணுறது தேவி, எங்கள் அண்ணன் நான் எதிர்த்து பேச முடியாது, பேசுனா இந்த பொண்ணுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியாடான்னு எனக்கு கேட்பாரு, என்னால் பேச முடியாது சொல்லுவோம். நான் அப்போ கூட சாரி அதை அக்செப்ட் பண்ணிக்கல, அவாய்ட் பண்ணிட்டு ஃபோன் நம்பர் காலேஜ் கிளம்பி வெளியே வரும்போது வாசலாம் நின்றுன்னு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு ரொம்ப நேரமாக கெஞ்சி நின்றான். கையை பிடிச்சி ஃபோன் நம்பர் என் கையில் கொடுத்துட்டு போயிட்டான். நான் ஃபோன் பண்ணல. ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு ஃபோன் பண்ணும்போது, ஏன் தேவி எங்கள் அண்ணன் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணுவேன், என்கிட்ட பேசாமலாம் இருக்கா சொல்லுவேன். எனக்கு அலை வந்துடுச்சு. அப்படியே ஃப்ரெண்டாக தான் பேசிகிட்டே இருக்கும்போது ஃபோனில் நானும் பேசுவேன்,
அவனும் பேசுவான். எனக்கு 2 வீக்லேயே ஃபோன் வாங்கி கொடுத்தான். ஃபோன் வாங்குற அன்றைக்கி தான் எங்கள் சித்தப்பா இறந்துட்டாங்க, எங்கள் அப்பாவோட தம்பி. அங்கே போயிட்டேன், எங்கள் அத்தை வீட்டுக்கு சாவுக்கு போய் அங்கே 1 வாரம் இருந்தேன். 1 வாரம் இருக்கும்போது அவனும் நானும் பிரிஞ்சு இருக்கிறதால அவனை லவ் பண்ண ஆரம்பித்தான். அதான் சாவுலாம் முடிஞ்சு காலையெல்லாம் முடிஞ்சு காலேஜ் போவேன். வரும்போது தினக்கும் ஃபோன் பண்ணி அவன் இந்த வேலை செஞ்சுருந்தான். இந்த கடைக்கடியாக ஸ்நாக்ஸு சாக்லேட்டு இதெல்லாம் போடுவாங்க. போடும்போது ஈவினிங் காலேஜ் முடிஞ்சு ஒரு 3:30க்கு ஃபோன் பண்ணால் அவன் அந்த திருவான்மையூர் சத்யா டைம்ஸ்னு ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அது பக்கத்தில். அங்கே பேசுவோம், காஃபிலாம் சாப்பிடுவோம். அங்கே இருக்கிறவங்களே கேட்பாங்க, அந்த காஃபிக்காரரு எவ்வளோ நாளைக்கு தான் நீங்களே பேசின்னு இருப்பீங்க, எப்போ தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு எங்களை ஃபோட்டோலாம் பிடிச்சி வெறுப்பேற்றுவார் அந்த சேட்டா. நல்லா கையெல்லாம் போடுவான் தோல் மேலே. ஏன் தோல் மேலே கை போடுறேன்னு கேட்டால், யாருமே பார்க்கக்கூடாது, என்னோடய ஆள் அப்போ தான் எல்லாேருக்கும் தெரியணும் சொல்லி நல்லா என் மேலே ரொம்ப கேர் எடுத்துப்பான். அவங்க அம்மா ஆரம்பத்துலேயே வந்து ஃப்ரெண்டாக பழக்கும் போதே வந்து என்னை கேட்டாங்க. ஃப்ரெண்டாக கூட இல்லை, அப்போ யாருன்னு தெரியாது, என்னை வந்து கேட்டாங்க. யாரோ சொல்லி ரோட்டில் இன்றைக்கி வச்சு காலேஜ் கிளம்பி போகிறேன்னா கேட்குறாங்க. இது என் பிள்ளை வந்து பள்ளங்கிற இடத்துலலாம் தண்ணி நிரப்புவான், ஆம்பளை பிள்ளை சொல்லவோ. எதுக்கு அவங்கள ஆயாந்தான் கூடுவேன், எதுக்கு இந்த மாதிரி கேட்குறீங்கன்னா, என் பிள்ளை கையில் நிற்போ, அவன் நாளை பின்ன பிள்ளை கொடுத்துறான் அதை கொடுத்துறான்லாம் என்கிட்ட நீ வந்து நிற்கக்கூடாதுனவோ. நான் அண்ணா மாதிரி, எனக்கு அண்ணா மாதிரி ஆயா நான் ஆரம்பத்தில் சொன்னேன். அதை அவங்க ஒரு விட்னஸாக எடுத்துக்கினாங்க. அந்த பொண்ணு என்ன அண்ணான்னு சொல்லிச்சே, அண்ணான்னு அண்ணாங்கிட்டே போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க அதை ஒரு விட்னஸாகவே எடுத்துக்கினாங்க. அப்படியே பேசணும், நல்லா போயிட்டு இருந்துச்சு. 1 இயர் நல்லா போகும்போதே அவங்க வீட்டில் அவனுக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எனக்கு சொல்லவே காணோம். கடைசி வரைக்கும் பாஸ்டர் பொண்ணா, கடைசி வரைக்கும் எங்கள் வீட்டில். எப்போ நீ அவரோட வெளியே போனேன்? அடிக்கடிக்கு போவோம் வெளியே. அப்புறம் எங்கே போய் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணுறீங்க? அது எங்கள் வீட்டு பின்னாடி கொஞ்சம் தான், ஒரு 1/4 hour ஜெர்னி. அவன் பைக் வச்சுருப்பான், அவன் அப்போவே பைக் தான். அங்கே ஃப்ளாட்ஸ்லாம் நியூ ஃப்ளாட்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி கட்டியிருக்காங்க, அங்கே பேசலான்னு கூப்பிட்டு போவான். தினக்கும் நைட்டில் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் எவ்வளோ அடி வாங்குவோம் இதால். என் மூஞ்செல்லாம் கிழிச்சிருவாங்க, வலையெல்லாம் வச்சுருவாங்க, கழுத்தெல்லாம் கிரி விட்ருவாங்க. எங்கள் மாமாவெல்லாம் கூட்டின்னு வர வச்சு சுற்றியில் அடிப்பாங்க. அதை தான் இப்போ எனக்கு குத்தி காமிக்கிறாங்க. நீ இப்படி நாங்கள் எங்கள் பேச்சை நீ கேட்கலையே, அவன் தான் வேணும், நீ போனியே, இப்போ நீ படு. எங்கள் ஃப்ளாட்டுக்கு கூட்டிகிட்டு போன அவனை? எங்கள் அம்மா தப்பு இல்லாமல் அதெல்லாம் படிக்க வச்சா ஒழுங்காக படிக்க வேண்டியது தானே. எதுக்கு பெண்களை படிக்க வைக்கணும்னு சொல்கிறாங்க? தைரியம் வரத்துக்கு. நீங்கள் படிக்க விட்டால் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. எங்கள் வீட்டாண்ட ஒரு அக்கா இருக்காங்க, ஸ்டெல்லா மேரின்னு. அவங்க நாங்களாக சொல்ல, அவங்களுக்கா நியூஸ் போய் அவங்களா என்னை கூப்பிட்டு வச்சு பேசி நீங்கள் இல்லாதப்பட்டவங்கன்னு சொல்லி டிசி ஆஃபீஸில் ஒரு மாவட்ட. இப்போ நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தியா? 6 month 1 monthலேருந்து நான் அவன்கிட்ட சொல்லிட்டு தான் வரேன். 1 month ஆச்சு, 2 month ஆச்சு, 3 month ஆச்சு சொல்லிகிட்டே வந்தேன். அவனும் 20,000 காசு வரட்டும், 20,000 காசு வரட்டும், நம்ம தூத்துக்குடிக்கு போயிடலாம், காசு வரட்டும் சொல்லிகிட்டே இருந்து அவங்க வீட்டில் நிச்சயம் பண்ணுற அளவுக்கு போயிருக்காங்க, பொண்ணு பார்த்துருக்காங்க. எனக்கும் வெயிட் தெரிய வந்துச்சு. எல்லாம் ஒரு மாதிரி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் குசு குசுன்னு நான் போகும்போது வரும்போது பேச ஆரம்பித்தாங்க. தெரிஞ்சு நான் அப்புறம் எங்கள் வீட்டில் சொல்லி செம்மடி ஆச்சு என்ன ஸ்டேஷன். நான் அவங்கள கூப்பிட்டு போய் அடையாரில் டிசி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எல்லா உண்மையும் சொல்லி எங்கெங்கே போனீங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் ஏரியா ஸ்டேஷன் ஜேட்டன் அங்கே வந்து அவன் நைட்டாக பிடிச்சி அவனை கூப்பிட்டு வந்து விசாரித்து அவன் ஒத்துக்கு நான் எதற்கே சொன்னான், என்னோடய குழந்தை தான் சார், நான் தான் அந்த பொண்ணை விரும்பினேன்னு. அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்து கேட்டாங்க, என்னம்மா சொல்கிறேன்னா, நான் அதை ஏற்றுக்க மாட்டேன், ஒரு மாதிரி பல்கராக பேசினாங்க. இந்த பொண்ணு அப்படி இப்படி, அம்மா சரியில்லை, அம்மாவுக்கு 2 அப்படி இப்படின்னு ஒரு மாதிரி பேசிவிட்டு எனக்கு அவன் பிள்ளையே அவனை கேட்டாங்க, என்னப்பா சொல்கிறேன்னா, எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும்னு சொன்னான். எனக்கு பிள்ளையே கிடையாது, அவன் செத்து போயிட்டான்னு சொல்லி எழுதிலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. 4 நாள் தான் எண்ணி 4 நாள் தான் என் கூட இருந்தான். கிறிஸ்மஸ் வரைக்கும் இருந்தான். 22ஆம் கல்யாணம் ஆச்சு. 25 எங்கே போய் கல்யாணம் பண்ணீங்க? ஸ்டேஷனில், ஜேட்டன் ஸ்டேஷனில். அவங்க எஸ்ஐ 2 கான்ஸ்டபிள் கூட வந்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கோவில் உள்ள அலோட் கிடையாது, கோவில் உள்ள பண்ண மாட்டோம்னு சொல்லி கோவில் வாசலில் வச்சு பண்ணி ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சாங்க. எழுதி வாங்கினாங்க 2 பேர் கையிலையும், நான் இந்த பொண்ணை விட மாட்டேன், நானும் விட மாட்டேன்னு சொல்லி எழுதி வாங்கிக்கின்னு கல்யாணம் பண்ணி வச்சு 4 நாள் தான் எங்கள் சித்தி வீட்டில் வச்சுருந்தாங்க. நல்லா தான் இருந்தான். இந்த திங்கக்கிழமை காலையில் நான் போகிறேன். எங்கள் அம்மா. எப்போ நடந்தது? கல்யாணத்துக்கு அப்புறம் திங்கக்கிழமை காலையில் 26ஆம் தேதி நான் எங்கள் அம்மா பார்க்க போகிறேன்னு போனான் பாரு, அவ்வளோதான். அதோட போய் நைட்டு 8 ஆச்சு 9 ஆச்சு வரல. எங்கள் சித்தி எங்களை விட்டு போயிட்டாங்க. சின்ன பசங்க, நான் போய் எங்கள் வேலை செய்கிறேன், எங்கள் சித்தப்பா இறந்துட்டார்ல, வேலை செய்கிற இடத்துல தங்குறேன்னு சொல்லி போயிட்டாங்களா. நாங்கள் 2 பேர் தான், நான் ஒண்டி தான் அந்த வீட்டில். நீ ஏன் இன்னும் வரலன்னு கேட்குறேன். நான் தங்கி வேலை செய்கிறேன், நான் இன்றைக்கி வரமாட்டேன், நீ மேல் தப்பாலையும் கீழ் தப்பாலையும் போட்டு படுத்துக்கோன்னு சொல்லுவோம். நான் ஃபோன்லேயே அழுது சண்டை போட்டேன், அவன் வரல நைட்டுக்கு. அவன் உன்னை கல்யாணமே பண்ணல சொல்கிறானேம்மா. ஃபோட்டோஸ் காமிக்கிறேன், எஸ்ஐ நம்பர் கொடுக்குறேன், எஸ்ஐ நம்பர் பேசுங்க, ஃபோட்டோ. சரி, அவர்கிட்டயே கேட்போம்.
உங்களுக்கு தேவியை தெரியவே தெரியாதா? வீட்டு பக்கத்துல தான் மேடம் இருக்காங்க. அவ்வளோதானா? அவ்வளோதான். பேசி பழகினது ஒன்றும் கிடையாது? பேசி அந்த அளவுக்கு பழக்கம் கிடையாது மேடம். வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போனதில்லை? இல்லை. அப்புறம் அந்த ஃப்ளாட்ல எல்லாம் இருந்தது? சத்தியமாக இல்லை மேடம். அதெல்லாம் உண்மை இல்லை மேடம். இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கல்யாணம் பண்ணது அதெல்லாம் உண்மை தான் மேடம். என்ன நடந்தது கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். இங்கே தான் எங்கள் வீடுனாக்கா ஒரு 4 வீடு தள்ளி தான் அவங்க வீடு. 4 வீடு தள்ளி இருக்கும்போது தான் வீடு. எங்கள் வீடு தான் வந்து எங்கள் வீட்டு வாசல் தான் தண்ணி பிடிக்கணும் வந்து. இப்போ அந்த மாதிரி இருக்கும்போது தான் நாங்கள் பழகினது. இப்போ வந்து இப்போ ஓப்பனில் வந்து என்கிட்ட கேட்கும்போது ஜோசனா எங்கே இருக்கீங்க, என்ன வேலை செய்கிறீங்க என்கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் ஏமா ஏன்டா கேட்குறேன் நான் கேட்டேன். சும்மா தெரிஞ்சு தான் நான் கேட்டேன். வீட்டு பக்கத்தில் இருக்கீங்க அது கூட கேட்கக்கூடாது கேட்டேன் என்கிட்ட. சரிம்மா சொன்னேன், நான் சேல்ஸ்மேனாக இருக்கேம்மா. நான் மிட்டாயில் அல்ஃபிலிபி மிட்டாய் கேம்பில் வேலை செய்கிறேன். நான் எவ்வளோ சம்பளம் வாங்கிட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்ல, தண்ணி வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு நான் தண்ணி பிடிச்சிட்டு வீட்டுக்கு அண்ட் எங்கள் அம்மாவால் தண்ணி தூக்க முடியாது. அவங்களால சொல்லிட்டு மாடிப்படி ஏறி வரணும். 2011 10 8ஆம் மாதத்தில் இது போல் என்கிட்ட ஒரு பொண்ணுகிட்ட சொல்லி அனுப்புது என்கிட்ட. ஜோசனா லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுது. எப்படி லவ் பண்ண முடியும் அண்ணனை? இதுதான் இந்த குழப்பமே. இப்போ எல்லாம் நல்லா பழகிட்டு நல்லா இது பண்ணிட்டு இப்போ திடீர்னு லவ் பண்ணா எப்படி இதை ஏற்றுக்க முடியும்? எனக்கு அப்போயே எங்கள் அம்மா சொன்னான், இப்போ இந்த பொண்ணு சொல்லுதுமா என்னென்னு கேளுமா அப்படி. அப்புறம் அன்னைக்கு கூப்பிட்டு அவங்க அம்மாட்ட கூப்பிட்டு சொன்னாங்க என்கிட்ட, என்ன லதா உன் பொண்ணு ஜோஸ் வீட்டு சொல்லுது கண்டிச்சு சொன்னாங்க என்கிட்ட. சொன்னதோடனே அவங்க அம்மா போய் சொல்லியிருக்காங்க போயிட்டு தேவிகிட்ட. தேவினா இது தேவி ஜோஸ் இப்போ என்ன லவ் பண்ணுறியாமே அவங்க அம்மா சொல்கிறாங்க நீ சொன்னாங்க. அவங்க எங்கள் அம்மா சொன்னாங்க. சொன்னதுக்கு அப்படியே ஒன்று எதுவுமே இல்லை. ஜோசனை வந்து எனக்கு அண்ணமாக தான் பழகிறேன் ஜோசனை கிட்ட தப்பெல்லாம் எதுவும். அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறமாட்டு என்ன நடந்தது நமக்கு எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பொண்ணை பார்க்கவே இல்லை? அப்போது நான் காலையில் 8 மணிக்கு வீட்டிலேருந்து போகும்போது வெளியே வரோம் பார்ப்பேன், அவ்வளோதான். அதுவும் நிப்பாட்டிப்பேன். நைட்டு 10 மணி தான் வீட்டுக்கு வருவேன். அவள் சித்தியை தெரியுமா உங்களுக்கு? சித்தி தெரியாது, நான் பார்த்ததில்லை. அவங்க லதாவும் தான் பார்த்துருக்கேன். யார் அது? லதா அவங்க ஆயான்றது தான் 2 பேர் தான் பார்த்துருக்கேன். யார் லதா? லதான்றது அவங்க அம்மா. அவங்கள தான் பார்த்துருக்கேன். இப்போ கல்யாணம் எங்கே இருந்தீங்க? பிடிசி கலைஞர் ஒரு ஏரியா இருக்குது. எங்கள் ஏரியாவிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் வரும். அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருந்து ஒரே நாள் தான் அந்த நீங்கள் கல்யாணம் பண்ணி வச்சேன். நைட் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். நைட் காலையில் வீட்டை விட்டு வெளியே போயிட்டேன். எனக்கு இருக்க பிடிக்கல எனக்கு. இப்போது பொண்ணோட நடவடிக்கை நான் பார்த்தது இப்போ தான் தெரியும் நடவடிக்கை எப்படின்ட்டு. அன்றைக்கே நான் இப்போ எனக்கு பிடிக்கலன்னு நான் வெளியே போயிட்டேன். மறுநாள் தான் சொல்கிறாங்க இப்போ ஜோசன் இது வந்து பொண்ணு என் கூட பீச்சுக்கு வந்து பொண்ணு, என் பொண்ணு இந்த பொண்ணு என் கூட சினிமாவுக்கு வந்து பொண்ணு அப்படின்னு சொல்லும் போது எனக்கு தெரிய வந்தது. நீங்கள் வெளியே சுற்றவே இல்லை? இல்லை, நான் கூட்டு போகல. இது ஒரு சத்தியமாக சொல்கிறேன், ஆண்டவ பொதுவாக சொல்கிறேன், கூட்டு போனது கிடையாது. அந்த ஃப்ளாட்டு கட்டுறாங்களே அங்கே கூட்டி? இல்லை இதில் யாரோ பண்ணால் சூழ்ச்சி தான் இருக்குது. சத்தியமாக மனசார கூட்டு போகவே நான் பொண்ணேன். கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு எத்தனை மாதம்? கல்யாணம் பண்ணும்போது சொல்லிச்சு என்கிட்ட 6 மாதம் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சு என்கிட்ட. இங்கேருந்து நான் வேலை செஞ்சுருக்கேன். நானும் எங்கள் அண்ணன் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் அர்ஜென்ட் வேலை சொல்லிட்டு என்னை கூட்டு போனார், வேலைக்கு கூட்டு போனார். அப்போது கிறிஸ்மஸ் முன்னாடி 21ஆம் தேதி ஃபோன் பண்ணுறாங்க எனக்கு. குட்டிமான்றவங்க ஆளுமையிலன்றவங்க இந்த தேவின்ற பொண்ணுங்க 3 பேரும் என்னை தேடிட்டு இருக்காங்க. அன்றைக்கி ஸ்டேஷனில் என்ன ஒப்படைக்கிறதுக்காக ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. இப்போ உங்களை மட்டும் அப்படி பண்ணோம் தெரியல. இப்போ நான் வந்து எதுலேயுமே தெளிவாக பேச மாட்டேன், தெளிவாக இருக்க மாட்டேன். எல்லாருக்கிட்டையும் சோசியலாக பேசுகிறாம பேசுவேன் எல்லார்கிட்டையும். அதனால உங்களை மாட்டிட்டாங்க. இப்போ நான் வந்து ஏமாலையாக்குறான், இப்போ இவனை போட்டால் கரெக்டாக இருக்கும், அதனால உங்களை மாட்டி அதெல்லாம் மாட்டி வைக்கலாம். இப்போ இவங்க கூட பழகின பசங்கள்லாம் கல்யாணம் ஆயிடுச்சு எல்லாருக்கும். எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகலை. இப்போ எனக்காக பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே? இல்லை, அப்போது சொல்கிறேன் பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ யாருக்கும் எதுவும் பண்ணல. இப்போ இந்தம்மா இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணுறதுனா நம்ம முந்திக்கலாம். சரி, போலீஸ் ஸ்டேஷன்ல மிரட்டி கல்யாணம் பண்ணி வச்சாங்கன்னா உங்க வீட்டுல எல்லாரும் சும்மா இருப்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? ஏன் எல்லா தப்பு நான் ஏத்துக்கணும் அப்படி சொல்றேன். கம்மன் விட்டாங்க. பயந்துதான் மேடம், நம்ம என்ன பண்ற போறாங்க, ஜெயில போட்டுற போறாங்க, நம்ம இது வாழ்க்கையா போயிடுமே. பயப்பட வேண்டாம், உண்மையை சொல்லலாம். நான் உண்மையா சொல்றேன் மேடம், பொய் சொல்ல மேடம். இது ஒரு வார்த்தையோட பொய் சொல்ல மேடம். உங்ககிட்ட ஓப்பனா பேசுறேன் மேடம். உண்மையா நான் நடந்தது உங்ககிட்ட சொல்றேன், அவ்வளவுதான். நடக்க போது நீங்க சொல்லுங்க மேடம். அவமானமா இருக்குது மேடம். யாரை பார்த்தாலும் தெய்வ வீட்டுக்காரர் வர்றாரு, வீட்டுக்கு வர ரொம்ப அசிங்கமாக இருக்குது மேடம். தலைக்குறவாக பேசுகிற பொண்ணுங்க எல்லாம் இப்போ என்னை வந்து அசிங்கமாக பேசுகிறாங்க. என்ன ஜோசை நான் பொண்ணு பற்றி நல்லா தெரிஞ்சுக்கினே இப்படி தலையை விட்டேனா அசிங்கமாக இருக்காது மேடம். யார் மேடம் எனக்கு பொண்ணு கொடுப்பா?
சரி அந்த பொண்ணுக்கு எவ்வளோ அசிங்கம்? அந்த பொண்ணுக்கு அசிங்கம் அது தெரிதா மேடம்? இப்போ சிரிச்சு சிரிச்சு பேசுன்னு வீட்டாண்டெல்லாம் அப்படி ஆம்பளை பசங்க விளையாடுது. நான் இனி கூட பார்க்குறேன், நேற்று கூட பார்த்தேன். எத்தனை பசங்க வந்து பேசுகிறாங்க அந்த பொண்ணுகிட்ட வந்து அந்த பார்த்து. குழந்தைக்கு நீ அப்பா கிடையாது? இல்லை மேடம், சத்தியமாக ஆண்டவ பொதுவாக இல்லை மேடம். ஒரு நாள் கூட நீ அவளோட தவறாக இருந்தது கிடையாதா? இல்லை மேடம். ஏன் போய் சொல்கிறீங்க ஜோஸ்? நான் போய் சொல்ல மேடம், சத்தியமாக போய் சொல்ல மேடம். நீ என்ன வேணாலும் இது பண்ணாலும் போய் நான் ரெடி. ஒரு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தா எல்லாம் சத்தியமாக எடுங்க மேடம். சப்போஸ் டிஎன்ஏ டெஸ்ட்ல நீங்க தான் அப்பான்னு வந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? நான் ஏற்றுக்க மாட்டேன் மேடம். ஏன் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்? எனக்கு அந்த வாழ்க்கையும் தேவையில்ல மேடம். டிஎன்ஏ டெஸ்ட்ல வந்துடுச்சுன்னா அப்புறம் அது ப்ரூஃப். அந்த வாழ்க்கையும் தேவையில்ல மேடம். அதுவும் என்ன வெட்டி போடாலும் சரி நான் ஏற்றுக்கிறேன். வாழ்க்கை தேவையில்லை சொல்ல முடியாது. நீங்க தான் அப்பானா வேற என்ன பண்ணுறது? நான் ஏற்றுக்க மாட்டேன் மேடம். அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம் மேடம். அது எப்படி ஏத்துக்காம இருப்பீங்க? வேணாம் மேடம். நீங்க பதில் சொல்லி ஆகணும்ல. வேணாம் மேடம், அந்த வாழ்க்கை எனக்கு வேணாம். அப்படி அந்த பொண்ணு அப்படி கை நான் செத்தே போயிடுவேன் நான் அதுக்குன்னு. சரிப்பா, செத்தே போயிடுவேன். சரி அப்ப தப்பா யூஸ் பண்ணிருக்கீங்க அந்த பொண்ணு. இல்ல அப்ப எப்படி டிஎன்ஏ டெஸ்ட்ல வரும்? இப்போ நீ சொல்ற நீ தான் உறுதியா இருந்தனாக்கா நான் ஏத்துக்க மாட்டேன் மேடம். எப்படி பண்ணா தப்பு நான் ஏத்துக்க முடியும்? அப்ப நீ தப்பு பண்ணலைன்னா எப்படி வரும்? அதான் சொல்றேன், தப்பு பண்ணா பரவாயில்ல, மனசார ஏத்துப்பேன் நானு. தப்பு பண்ணாத நான் தப்பு பண்ணலைன்னா எப்படி டிஎன்ஏ டெஸ்ட்ல நீங்க தான் அப்பான்னு வரும்? தெரியல மேடம். உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? அறிவுன்னு ஒன்று இருக்குல்ல. டிஎன்ஏ டெஸ்ட்டில் எப்படி வரேன்னு கேட்குறியா? படிச்சிருந்தா தான் உனக்கு தெரியும் அதை பற்றி எப்படி வரேன்னு. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. ஒரு நாளும் நான் இருந்ததில்லை மேடம்ன்ற இருந்ததில்லை. தேவி யாருன்னு தெரியாது. தேவி 10 ஊரை பேசினாங்க, 10 பேர் கூட பேசுனது பார்த்தியா? நான் சொல்லுவேன் நீ என்ன மாரி தப்பு பண்ணிக்கிற நான் சொல்லுவேன். கூட்டு வந்து விட்டோன்னா அவள் தான் அந்த பொண்ணு வாழ்க்கை வீணா போயிட்டு கூட தான் ஆம்பளை பையன் தானே நீ? ஆம்பளை பையன் தானே? ஒரு அக்கா இருக்குல்ல, ஒரு அக்கா இருக்குல்ல, எனக்கு தான் இருக்குது. நான் எப்படி தெரியாம பேசுறேன்? அந்த மாதிரி உனக்கு பேச தெரியாதா? இல்ல மேம், நான் ஜோஸ் சொன்னா நீங்க எங்க வேலை செய்றீங்கன்னா நான் உன்னை வந்து கேட்டேன். நான் என்னைக்கு வந்து கேட்டுக்கிறேன்? என்னைக்கு நான் வந்து இந்த பொண்ணு என்கிட்ட தானா வந்து பேசிக்கிது நீ சொல்லு. என்னைக்கு நான் வந்து உன்னை கேட்டுக்கிறேன்? குழந்தைக்கு அப்பா ஆறுமா? இவன் தான் மேம். என் பிள்ளைய 1.25 வயசு ஆகுது. என் பிள்ளைய இவனைய பாருங்களா, அப்படி ஜெராக்ஸ் மாதிரி இருப்பான் மேம். ஊருக்கே தெரியும். நானும் பேசிட்டு நின்று யாருன்னா பார்த்து எங்க அம்மா கூட்டு வந்து விட்டுருவாங்க. இவன் எதிர்க்கே எங்க அம்மா நான் இன்சல்ட் பண்ணுவேன். உனக்கு தைரியம் தான் நீ அவனை போய் கேளு, எதுக்கு நீ என்ன கேட்குறேன்னு சொல்லி இவன் எதிர்க்கே எங்க அம்மா இன்சல்ட் பண்ணுவேன். எங்க அம்மா என்ன அசிங்க மாதிரி போயின்னு இருந்துருவாங்க. ஊருக்கே தெரியும். எங்க வீட்டை வந்து கேட்டு பாருங்களா, இந்த பொண்ணு யாரு கூட யாரை பார்த்தாலும் சொல்லுவாங்க அந்த கல்யாணி அம்மா பையன் கூட தான் சுற்றின்னு கிடக்குது அந்த பொண்ணு. ஐயோ அவனா ஏற்கனவே இவன் மேலே 2 கேஸ் இருந்திருக்கு. கிரேம் கேஸில் இவன் சொல்கிறான் எனக்கு ஜெயிலில் போட்டுற போகிறாங்கன்னு பயமாக இருக்குன்னு. கிரேம் கேஸில் உள்ளே போயிருந்தான். அப்போவும் நான் இவனை போயிட்டு பார்த்தேன். என்ன கிரைமு அது? ஏதோ கிரேம்னாங்க, சந்தேக கேஸ்னாங்க. J10 ஸ்டேஷனில் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருந்தான். அப்போவும் நான் பார்த்தேன். ஒரு தடவை வேளச்சேரி ஸ்டேஷனில் இருந்தால் எனக்கு நியூஸ் வந்து ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சந்தேக கேஸு. இவனுக்கு உடம்பு முடியாமல் ராயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்தான் மேம். அப்போவும் நான் இவனை போய் பார்த்தேன். அப்பெல்லாம் அந்த தேவி யாருன்னு தெரியாது. அப்பெல்லாம் தங்கச்சி தேவி. சரி, உங்க சித்தி வீட்டுல 4 நாள் இருந்தீங்களா? 4 நாள் இருந்த மேம். இல்லன்னு சொல்லுங்க. இல்ல மேடம். நான் இல்ல மூஞ்ச பார்த்து சொல்லு. எங்க சித்தியை கூட்டி வந்தா மூஞ்சி பார்த்து சொல்லு. சத்தியமா இல்ல மேடம். சித்தியை கூட்டி வந்தா இல்ல சத்தியமா கூட்டி யாரோ கூட்டி போய் என்ன பாறா யாரோ கூட்டி போய் ஐயா யார வேணா இந்த மாதிரி பேச வெச்சுக்கறனா பேசுறாங்க. தேவி அப்ப வந்து என் உயிர் நான் உன்னை விட்டு போ என் செருப்பு எடுத்து வச்சுப்பா மேம் தலையில. எந்த ஆளு போய் மேடம் சத்தியமா போய் மேடம். அம்மா கையில சொன்னா என்ன அடைஞ்சவன அந்த மாதிரி அவதான் என்ன அடைஞ்சவன. நீ எனக்கு வேணும்டா, எனக்கு வேணும்டா. நான் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும் தெரிஞ்சுக்கோ. நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உன் கூட இருந்த நீ தான் செத்துருவேன். நான் செத்துருவேன். 10 பேர் கூட நான் உன்னை போறேன். நீ தான் தொட்ட. இந்த பொண்ணு உண்மையை தான் சொல்றா. அவ்வளவு தைரியமா அவ வாதாட மாட்டா. ஸ்டேஷன்லயே நான் செருப்பு எடுத்து போன மேம். இவன் அடிக்க எவ்வளவு தூரம் தப்பு பண்றீங்க மேடம்? டிஎன்ஏ டெஸ்டரா டிஎன்ஏ டெஸ்ட் நான் ரெடி இல்ல நான் வாப்பல வா. குழந்தைக்கு நீ தான் அப்பன்னு தெரிஞ்சது என்ன பண்ற? அது அப்புறமேட்டு விஷயம் அது. அது அப்புறமே விஷயம் அது. பதில் சொல்லு. அது அப்புறமே விஷயம். தப்பிக்கிறதுக்காக அவர் வந்து ஒரு காரணம் சொல்லிட்டே இருக்காரு. இல்ல மேடம் உண்மைதான் மேடம். எனக்கு ஒண்ணும் தெரியாது, எனக்கு ஒண்ணும் தெரியாது, நான் ரொம்ப அப்பாவி, என் மண்டையில வச்சு கட்டிட்டாங்கன்னு இங்க பாருங்க. இவன் எனக்கு போயிட்டால மேம். 4 நாள் கழிச்சு நான் எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். எங்க சித்தி வீட்டுல இருந்து எனக்கு இருக்க புரியல. எங்க அம்மா வீட்டுக்கு வந்தேன் பாரு. இவன் போய் 2 டேஸ் கழிச்சு இவங்க அம்மா போய் கடையில போகும்போது எங்க அம்மா கடைக்கு போகும்போது இவங்க அம்மா எங்க அம்மாவை கேட்டுக்கிறாங்க, நான் என்னடி பண்ணேன், உங்க சோத்துல மண்ணை வாரி போட்டனா என் பிள்ளைக்கு ஸ்டேஷன்லேயே சொன்னா இவன் அந்த எஸ்ஐ கையில் கல்யாணம் முடிஞ்சு அவங்க விசேஷ் பண்ணாங்க. ஆள்த பேசுகிறா அந்த இந்த மாதிரி பொண்ணு கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். உனக்கு இதுக்கு மேலே பார்க்குறதுக்கு கண்ணுக்கு அழகாகவும் நல்ல மனசோடு இருந்தால் போதும்டா பொண்ணு. நகர் நட்டில் சம்பாதிச்சு நீ சேர்த்து வச்சுக்கிறான்னு அந்த எஸ்ஐயும்
எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் பேர் செலியன். அவங்க கூட்டு போய் கைலாஷ் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வச்சு எங்களுக்கு டீ பார்ட்டி கொடுத்தாங்க. டீ பார்ட்டி கொடுத்து இவன் சொன்னான், அப்பவும் சொன்னான், கல்யாணம் முடிஞ்சு குழந்தை பிறந்தா எங்கள் அம்மா சேர்ந்துருவாங்க. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவான் மேம். இவன் பேசுகிறத பார்த்தா எப்படியா பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. பேசியே கவர் பண்ணுவான் மேம். இவன் அந்த கர்மத்துக்கு தான் அவன் கையில் மாட்டினேன். நான் எப்படி இருந்துக்கணும் தெரியுமா? எப்படி என் வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு நான் உன்னை சாவடிச்சிருக்கணும். நீ வீட்டான திரியிற பேர் தவுலத்தை இப்படி நிமித்திக்கு நான் அப்பயே உன்னை கொண்டிருக்கணும். நான் ஜோஸோட அம்மாவுக்கு சொல்றேன், உங்க பையன் கல்யாணம் பண்ணியிருக்கான் ஸ்டேஷன்ல. அவரை வலுப்படுத்தி கல்யாணம் பண்ணினாங்களா இல்ல அவராவே ஓகே சொல்லி கல்யாணம் பண்ணாரான்னு நமக்கு தெரியல, இப்போ விசாரிப்போம். ஆனா கல்யாணம் முடிஞ்சாச்சு, சரியா? இப்ப நீங்க மறுபடியும் அவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அந்த திருமணம் செல்லவே செல்லாது. ஆனா சத்தியமா நான் சொல்றேன், உன்னை சாபம் விடக்கூடாதுடா. நீ நல்லா இருக்கணும்னு நான் பாக்குறேன். உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? தேவின்னு உயிவே உனக்கு மனசாட்சியே இல்லையா? போன் யார் வாங்கி கொடுத்தது, சிம் யார் வாங்கி கொடுத்தது? தங்கச்சிக்கு போன் வாங்கி கொடுத்து சிம் வாங்கி கொடுத்து தங்கச்சி சினிமா இரு தங்கச்சி சினிமா கணபிரான் தியேட்டர்ல தில்லாலங்கடி படம், எந்திரன் படம், தியாகராஜா தியேட்டர்ல பாஸ் என்கிற பாஸ்கரன் படம், இதுல யார் பார்த்தது? பொய் அவனை வந்து நினைச்சுக்கேன் பொய் கீயனா. ஃபர்ஸ்ட் சில்ட்ரன்ஸ் பார்க்கு தான் கூட்டின்னு போனது. அப்போ நான் கேட்குறேன், இந்த சில்ட்ரன்ஸ் பார்க் என்ன கூட்டு வரைய உங்க அண்ணன் ஃபேமிலி வந்தாருன்னா உங்க லைஃப்பை நீங்க பாத்துக்கிறீங்க, என் லைஃப்பை நான் அடிக்கடி இவனை கேள்வி கேட்பேன் மேம். உங்க அம்மா பார்த்தாங்கன்னா என்ன சொல்லனா, எங்க அம்மாவை வந்து உங்க கூட வாழ போறாங்க இதெல்லாம் இவன் சொல்லுவான் மேம். என் செருப்பு எடுத்து வச்சுப்பான். எனக்கு சத்து இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க ஹாஸ்பிட்டலில். சத்து மாத்திரை வாங்கி வந்து கொடுத்தான். மாத்திரை வாங்கி வந்து தர இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஸ்மோக் பண்ண ஏன்டா எப்படி எனக்கு தெரியாது. அத வாங்குனா இது டாக்டரோட சைன் வேணும். ஆமா டாக்டர் சைன் எடுத்து போய் தான் வாங்கி வந்தா. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு மேம், அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்களா யார் நேம் இருக்குன்னு. கல்யாணத்துக்கு முன்னாடி போய் பாருங்களா. இந்த மாதிரி ஆம்பளை பிள்ளைன்னு இல்ல மேடம். அம்மா கட்சில இப்போ வந்து இப்போ டென்ஷன் ஆகுது மேடம். டென்ஷனா இருக்கா? எப்படி டென்ஷனா இருக்கா? டென்ஷன் அவளுக்கு எல்லாம் ஆகணும், உங்களுக்கு ஏன் டென்ஷன் ஆகுது? முன்னால வந்து நான் உட்கார்ந்திருக்கேன். ஒண்ணு எதுக்குமே இல்லாம பேசி எதுக்குமே பண்ணாம சொல்லுவாளா அந்த பொண்ணு? இந்த ஷர்ட் யார் எப்போ வாங்குனீங்க கேளுங்க. இந்த ஷர்ட் நான் பைசா எப்போ வாங்குனீங்க கேளுங்க. என் கூட இருக்கும்போது அந்த ஷர்ட் வாங்குனேன். இந்த ஷர்ட் டி நகர்ல வாங்கும்போது எனக்கு ஒரு கம்பல் ஒன்று வாங்கிட்டு வந்து கொடுத்தான். இந்த ஷர்ட்டை போட்டு என் கூட போட்டோ பிடிச்சிருக்கான். நாங்கள் லவ் பண்ணும்போது அந்த போட்டோ என்னோட ஷிஃப்ட்ல இருக்கு, மெமரி கார்டில். அது என் ஃபோன் வந்து இவன் தான் உடச்சான் அந்த ஃபோனை கூட. ஒரு தடவை எங்கிட்ட ரோட்ல சண்டை போடாம இப்படி தட்டினா பாரு, அந்த போன் உடஞ்சு போகுது. சிம் கார்டுல இருக்குல்ல, மெமரி கார்டுல இருக்கு. அந்த போட்டோ மெமரி கார்டுல இருக்கு, எடுத்துடுவோம். எடுத்துருங்க. மெமரி கார்டு எங்க இருக்கு? பேக்ல இருக்கு மெமரி கார்டு. நானும் கை போட்டு மெமரி கார்டு இருக்கா? இருக்கு என்கிட்ட, எடுத்துட்டு வந்து மெமரி கார்டு எடு. பேக் வெளியே இருக்கு. சரி, இந்த ஷர்ட்டை எங்க வாங்குனீங்க? டினர்ல சத்யா பஜார். எப்போ? தெரியல, டேட் மறந்துச்சு. அவ சொல்றா பாருங்க கரெக்ட்டா. இல்ல மேடம், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம இந்த ஃப்ரெண்ட் கூட தான் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த சட்டையை போட்டுட்டு போட்டோ எடுத்துட்டான். அந்த ஷர்ட்டோட தான் என் கூட போட்டோ. 3 ஷர்ட் எடுத்துட்டு வந்தா மேம். ஸ்கை ப்ளூல ஒன்னு நீல நேவி ப்ளூல செக்குடு போட்டது இந்த ஷர்ட். இது 3மே எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சிட்டு சண்டே நாங்க மீட் பண்ணுவோம். சண்டே என்னோட அப்பா கிட்ட போய் என்னோட செலவுக்கு நான் காசு வாங்கிட்டு வரும்போது என்ன வழியிலேயே பைக் எடுத்து வந்து மடிப்பான். சண்டே சரி, அந்த கம்பளம் வாங்கிட்டு வந்து சட்டை போட்டு போட்டோ எடுத்தியா அவங்களோட? போட்டோ எடுக்கல. இப்போ கம்ப்யூட்டர் காலம் இது. கம்ப்யூட்டர்ல கை போடுவாங்களா? இது போய் இது கேளுங்க மேடம். இது பக்க இப்பவே தெரியறது அவர் தப்பிக்கிறதுக்காக போய் சொல்றாருன்னு. நீங்க அவங்கள ஏத்துக்க கூடாது, பண்ண தப்பு ஒத்துண்டு. தப்பான பொண்ணு எப்படி ஏத்துமா? என்ன தப்பான சொல்றா? இந்த பொண்ணு இங்க போச்சு, இங்க பழகுச்சுன்னு சொல்றா. கேட்டு பாருங்க, அம்மாவன கேட்டு பாருங்க. பைக் ஓட்டிட்டு போவானே அம்மா கேட்டுதான் என் கூட வந்தியா? அம்மா சொல்லிதான் என் கூட வந்தியா? அப்ப சொல்ல வேண்டியதானே எங்க அம்மாவை நான் கேட்டுன்னு வரேன் தேவி, எங்க அம்மா கேட்டு நான் சினிமா கூட்டின்னு போறேன் தேவின்னு சொல்ல வேண்டியதானே? அப்பா அம்மா கண்ணு தெரியலையா? எங்க அம்மா வந்து உன் கூட வாழ போறாங்க, நான் தாண்டி உன் கூட வாழ போறேன்னு சொன்னி. அப்ப உங்க அம்மா உன் கண்ணுக்கு தெரியலையா? எந்த இடத்துல தப்பு பண்ணி உன் குழந்தை உருவாச்சு? அந்த ஃபிளாட் சொன்ன மேம், அந்த ஃபிளாட்ல தான். அங்க கூட ஒரு செக்யூரிட்டி சண்டை போட்டாங்க மேம். அந்த செக்யூரிட்டி கையில பச்சை அசிங்கமா பேசிட்டு வந்தான். போய் மேடம் போய் செக்யூரிட்டி இருக்கு இல்லையா? செக்யூரிட்டி இருந்தா பேசவே இல்ல. போவேலன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் அவுட். போவேலன்னு சொன்னேன் நான். இந்த தேவி எனக்கு தங்கச்சி, அது அண்ணா சொல்லிச்சு. போவேலன்னு சொன்னேன். இல்ல மேடம், சொல்ல ஃபர்ஸ்ட் கேளுங்க. பேசவேன்னு சொன்னானே. நீங்களே சொல்றீங்க. போய் சொல்றடா நீ. அப்படியே உன் கண்ணு காமிக்குதுடா நீ போய் சொல்றனே. அவர்தான் சொல்லிட்டாரு அங்க செக்யூரிட்டி இருக்கவே இல்ல. செக்யூரிட்டி இல்லவே இல்லையா? இத பாருங்க, உங்க பையன் ஒத்துக்கிட்டான். அவன் தான் தப்பு பண்ணிருக்கான். அவன் தான் அந்த பையன். அவன் வந்து ஃபிளாட்ல அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிருக்கான்னு அவன் சொல்லிட்டான். இல்ல மேடம், ஆதாரம் எங்க கிட்ட இருக்கு.
சரிங்களா? நம்ம எங்க கிட்ட ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? பிளாட்ல கூட்டிட்டு போனா அவனே ஒத்துட்டான். சரி சரிங்களா? சரி. இப்போ நீங்களும் ஒரு பொம்பளை தானே? ஆமா ஆ? ஆமா. இப்படி ஒரு பொண்ணை ஏமாத்திருங்க, அவ குழந்தை பெற்றிருக்கா. நீங்க இப்ப அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அடம் பிடிக்கிறீங்களா? இது சரியா? யாருக்கிட்ட அடம் பிடிச்ச? நீங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறீங்களாமே. கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னா எந்த முறையோட புள்ள வாங்கினா? அது சரி, அது வேற விஷயம். உங்க பையன் பேசக்கூடாதுமா. அம்மா, உங்க பையனும் தப்பு பண்ணிருக்கான், அந்த பொண்ணு தப்பு பண்ணிருக்கான். ஒண்ணுதான் பண்ணுச்சா? நீலா டோனிலால பண்ணலையா? என்னது தப்பு பண்ணலையா? என்னது? எங்க ஊர்லயே 3 பையனை லவ் பண்ணிட்டு அது உங்களுக்கு தெரியுமா? 3 பையனை கை காமிக்க சொல்லுங்க மேம். இந்த பொண்ணு இங்க தான் போச்சுன்னு சொல்லுங்க. நான் இட்டு வரேன். பையனை சொல்லுங்க. டீலா நோடில வந்து லீவு, எக்ஸாம் லீவு. அங்க பாக்குறதா இருந்தா ரிச் அப்படி இருப்பாங்க. இப்போ அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவாங்க. யாருகிட்ட மாரி பையன் இன்ஸ்பெக்டர் இருந்தாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் இருந்தாங்க மேம். அப்போ எனக்கு சரி வயசு பசங்க இது மாதிரி ரிப்போர்ட் ஆயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக அது வந்து கேஸ் போடாத, பேப்பர்ல போடாத. என்ன கேஸ் வந்தது? எது என்ன கேஸ்? கோவலம் லாட்ஜில இருந்து புடிச்சாங்க. யார? இந்த பொண்ணு. இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க. நீ போய் கூட்டிட்டு வா. நீ தான் சொன்ன. நீங்க தான் சொன்னீங்க. இன்ஸ்பெக்டர் வர சொல்லுங்க மேம். இன்ஸ்பெக்டர் சொல்லுங்க, யார் கூட புச்சாங்கன்னு சொல்லுங்க. எந்த லாட்ஜ், எந்த ரூம், எந்த டேட் எல்லாம் வைக்கணும். ஒரு வார்த்தை ஒரு பொண்ணு மேல பழி போடுறதுன்னா அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும். அவளை லாட்ஜ்ல இருந்து பிடிச்சாங்கன்னு நீங்க சொல்றீங்களே, அதுக்கு என்ன ப்ரூஃப்? விசாரிக்குமா? என்ன வந்து விசாரிங்க. சரிங்க மேம். உங்களை இங்க கூப்பிடுறதுக்கு முன்னாடி அம்மா நாங்க விசாரிச்சுட்டு தான் இங்க உட்கார்ந்துருக்கோம். யார்கிட்ட விசாரிச்சிட்டீங்க? விசாரிச்சிருக்கோம். எங்க மேல தப்புன்றீங்களா? உங்க பையன் மேல தப்பு. என்ன தப்பு? உங்க பையன் இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் தப்பு பண்ணிருக்காரு. ஏற்கனவே 2010 5ஆம் மாசம் கூப்பிட்டு சொல்லும் போதுமா ஆம்பளை பசங்க தப்பு செய்வானுங்க. அவங்க எந்த விதத்துல தெரியாத மாதிரி என் பிள்ளை வந்து ஆம்பளை பசங்க தப்பு செஞ்சு ஒன்னே தெரிய மாதிரி வந்துருவாங்க. பொம்பளை பிள்ளைங்க தான் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். எப்ப சொல்லியிருக்கேன்? 5ஆவது இப்போ 2010 5ஆம் மாசம் சொல்லியிருக்கேன். 11ஆம் மாசம் மாசமாகறனும் இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. சரி, இப்ப சொன்னீங்களே ஆம்பளை பசங்க என்ன வேணா பண்ணுவாங்கன்னா, என்ன வேணா பண்ணா இப்படி வந்து உட்கார வைப்பாங்க பொம்பளை பசங்க. இப்ப உட்கார வச்சிருக்காங்கல்ல, உங்களே உங்க பையனையும் ஆம்பளை பசங்களையும் அடக்கி வளர்க்கலன்னா இந்த மாதிரி உட்கார வேண்டிய. அடக்கி வளர்க்கல? ஏன் அடக்கி வளர்க்கல? ஏன் அடக்கி வளர்க்காத? வளர்த்திருந்தா இந்த மாதிரி இந்த பொண்ணு அப்படி நிக்க வச்சிருப்பாரா? என்ன நிக்க வச்சிட்டாங்க? உங்களுக்கு என்ன தெரியுமாமா? பையன் அவன் தப்பு பண்ணலாம், இந்த பொண்ணு தப்பு பண்ணக்கூடாது. இப்ப வந்து 2 பேரும் தப்பு பண்ணக்கூடாது மேம். அவங்க 2 பேரும் தப்பு பண்ணக்கூடாது. பையனாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி தப்பு பண்ணக்கூடாது. இது அந்த காலம் எல்லாம் இல்லம்மா. அந்த காலத்துல எல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் கிடையாது. பண்ணுங்க. சரியா? பண்ணுங்க. இப்ப டிஎன்ஏ டெஸ்ட்ல ப்ரூஃப் ஆச்சுன்னா உங்க பையன் அந்த குழந்தையோட அத்தனை செலவையும் பார்க்க வேண்டி இருக்கும். சரிம்மா, பண்ணுங்க. கூட சேர்ந்து வாழணும் மேம். செலவு இல்ல, எனக்கு நீ வேணும், நான் உன்னை விட மாட்டேன். பாரு எங்க போறியோ போ. நீ எனக்கு வேணும். யாருக்கிட்ட சொல்றியோ எவங்கள கூட்டு வரையோ போ. இவ்வளவு தூரம் வரைக்கும் நீ எனக்கு வேணும். நான் உன்னை விடுற மாதிரி கிடையாது. எனக்கு செலவு வேணா. அலமேலோட பொண்ணு வந்து அந்த பொண்ணு லவ் பண்றேன்னா, பவானின்ற லவ் பண்ணா 3 பேருக்கும் வாழ்க்கை கொடுக்க சொல்லுங்க. ஏன்னா அவளுக்கு தான் பண்ண வித்தியே இந்த வித்தை. அவங்க எல்லாம் வந்து இருக்காங்க 2-3 பேரு. யார் உங்க பையனுக்கா? யாருக்கு போட்டி? அந்த மாதிரி நான் எல்லாருக்குள்ளயும் சிரிச்சு பேசுவேன் மேம். கல்யாணம் அதுக்கு நான் சண்டை போடுவேன். அது கூட சண்டை போடுவேன். ஏன்டா எல்லாரும் என் வீடு பக்கத்து வீடு என்கிட்ட சண்டை போடுவேன். இப்படி பேசுறானே என்கிட்ட சொல்லணும் இல்ல. பையனை பக்கத்துல வச்சு வக்காலத்து வாங்குறீங்க. அவங்க பெருமையா சொல்றாங்க, என் பையன் வந்து 3 பொண்ணு போட்டி போடுறாங்க என் பையனுக்காக. இந்த மாதிரி அம்மாக்கள் இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி பசங்க இருப்பாங்க, இந்த மாதிரி பொண்ணுங்களும் இருப்பாங்க. ஒரு பொண்ணா இருந்து ஒரு பொண்ணுக்கு துரோகம் பண்ணிருக்காங்க. சரியான ஆளா இருந்தா அவங்க பையனை கன்னத்துல 2 வார்த்தை கேட்கல ஏமாத்தக்கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கு. தப்பு பண்ண பொண்ணெல்லாம் நீ இருக்காத. தாத்தாக்கு பத்திப்பீங்க. பையனை இப்படி வளர்த்திருக்காங்க பாருங்க அந்த அம்மா. வாய் கூசாம கெட்ட வார்த்தை பேசுறாங்க அந்த பொண்ணு. சித்தப்பனுக்கு பெத்திருப்பேன்னு சொல்றாங்க. வாய் கூசாம நினைக்கிறது இல்ல பாருங்க. நாங்க நினைக்கலாம் பரவாயில்லமா, நினைக்கிறதே இல்ல பாருங்க. இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி பசங்க உருவாவாங்க. இந்த மாதிரி பசங்க இருக்கும்போது இந்த மாதிரி பொண்ணுங்க கஷ்டப்படணும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா,
இவ்வளவு மாதிரி இருக்கிறதவங்க ஜாகிரதையா இருக்கணும், பாதுகாப்போட இருக்கணும். இந்த மாதிரி கோழைங்கள்ட்ட போய் மாட்டிக்க கூடாது. இவர் கூட வாழறத விட நீ தனியாவே வாழ்ந்துடலாம். இல்ல மேம், இவன் என் கூட இருக்கணும் மேம். கூட இருக்கணும் நீ சொல்றியா? அவனால உன்னை பாதுகாப்புக்கவே முடியாதம்மா. அவன் அவனுக்கு நான் சோறு போடுறேன் கஷ்டப்பட்டு. நீ பாரு இருக்கிற இப்ப கேளு. ஏய், லாட்ஜில் 10 சொன்னாங்க. உங்கள் அம்மாவை லிஸ்ட்டு போட்டு இப்போ கொடுக்க சொல்கிறேன். 3 பையன் சொன்னாங்களே, அந்த 3 பையனை கூட என்கிட்ட ஒருத்தன் வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொன்னது கூட இவன் கையில் சொன்னேன் மேம். நான் இவன் போய் அவனை கேட்டான், என்ன இந்த பையன் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். அந்த ஜோஸ் சொல்லும் போது கூட இவன் போய் கேட்டான் அவனை. அந்த பையன் மறாந்தாலே கையில் வந்து கேட்குறான், என்ன நீ அவன் கையில்? ஆமாம், நான் அவனை தான் லவ் பண்ணுறேன், தான் கட்டிக்க போகிறேன். நான் அவன்கிட்ட சொன்னேன். அவனுக்கு இன்னும் கல்யாணம் அவனை கேளுங்க. இவனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இவனோட ஃப்ரெண்ட்ஸை வச்சு என்ன செக் பண்ணுவான் மேம். இவன் ஃபோன் நம்பர் கொடுத்து யாரும் மாதிரி பேசுவான். அதையும் கண்டுபிடிச்சு நான் இவன் கையில் சண்டை போட்டுருக்கேன். அதில் ஒரே ஒரு ஃப்ரெண்டு மட்டும் தான் சதீஷ். அவனுக்கு மட்டும் தான் நாங்கள் லவ் பண்ண தெரியும். அவன் என்கிட்ட நல்லா சோஷியலாக பழகுவான். எங்களுக்கு 2 பேருக்குமே சண்டை அவன் தான் காம்ப்ரமைஸ் பண்ணுவான். அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மேடம் சதீஷும். இந்த நம்பர் இருக்கா சதீஷோட? நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது மேடம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பொண்ணுங்க நம்பர் வச்சிருப்பான் மேம். நான் இப்படி கெஞ்ச வேண்டிய நிலைமை எதுக்கு இவளுக்கு? அழகா படிச்சிருக்கலாம்ல, நல்ல நிலைமைக்கு வந்திருக்கலாம்ல. எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு வாழ்க்கையில. இனிமையாவது நல்லா வாழணும்னு நினைச்சிருக்கணும்ல. இப்படி லவ் காதல் என்ன போய் போய் மாட்டின்னு அது மட்டும் இல்லாம ஒரு அந்த வயசுல கொஞ்சம் அட்ராக்ஷன் வரதான் செய்யும். அதுக்குன்னு இந்த மாதிரி தப்பு பண்ணறதா கல்யாணத்துக்கு முன்னாடி? என் வாழ்க்கையை கெடுத்துட்டு உட்காந்துருக்கேன் மேம். பார்க்குறவங்களாம் என்ன எப்படி இருந்து எப்படி ஆயிடுச்சு பேர், எப்படி இருந்து எப்படி ஆயிடுச்சு பேர் கேட்குறாங்க மேம். சரி, சதீஷ் ஒத்துக்கிட்டான்னா என்ன பண்ணுவேன்? என்னென்ன இந்த தேவி பொண்ணு ஜோஸ் உங்க 2 பேருக்கு பீச்சுக்கு போயிருக்கா மேடம். உன்னால் தான் வந்தான். அது என்ன வரல, நீ தான் ஃபோன் பண்ணி வர வச்சிருக்க. என்ன வர வச்சிருக்க? இவனும் அவனும் ஃப்ரெண்டு மேம். இவன் வந்து ஒரு பொண்ணு கூட, விக்டோரியான்ற பொண்ணு கூட இவன் பேசுறான். இவன் பேசுறது எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு கூட பேசுறான்னு அவன் கூட்டு வந்து என் எதிர்க்க காமிக்க இல்லைன்னு அப்படியே கோல்மால் பண்ணிட்டான். உடனே நான் வேலை மேலதான் இருந்தேன். இப்பதான் முடிஞ்சது கொண்டது அப்படியே கோல்மால் பண்ணி. இந்த மாதிரி ஒரு ஆள் எதுக்குமா அவனுக்கு? எதுக்கு தொங்குற? எப்படி நீ என்ன பண்ற? கேஸ் கொடுக்குறேன், டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண. ப்ரூவ் ஆச்சுன்னா அப்புறம் உன்னோட வாழ்க்கை தான். அவங்க அம்மா வாசல்ல உட்காந்து ஊரே சொல்ல மேம், ஜோசப் அப்பனை மாரியே கிளம்புற. அவங்க அம்மா கண்ணே தெரியாது. இல்லைன்றீங்களே, என் பிள்ளைக்கு பிறக்கலன்னும் போது என்னை பார்த்தா என் சாக்கெட்டில் பேசணும் மேம். என் பிள்ளையை தூக்கின்னு சின்ன சின்ன பசங்க எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிற ஒரு 5 வயசு பொண்ணு 6 வயசு பொண்ணு என் பிள்ளையை தூக்கின்னு போனா குழந்தைய தூக்கின்னு வந்து என் பிள்ளைய மயக்கலான்னு பார்க்குறீங்களா? அப்படியே பச்சையாக கேட்பாங்க மேம். அந்த சின்ன பொண்ணு அசிங்கமாக கெட்டு தத்தி விடுவாங்க. இப்போ இந்த பொண்ணை ஏற்றுக்கிறியா இல்லையா? அது அவங்க ஏற்றுக்க மாட்டேன். ஏற்றுக்க மாட்டேன். பையனை ஏற்றுக்க மாட்டேன். எனக்கு பிறந்தா தான் நான் ஏற்றுக்க முடியும். அது என் பையன் எங்க? அவனை தூக்கிட்டு வர சொல்லுங்களா மேம். அவனை தூக்கிட்டு வந்து பாருங்க. இல்லைல்ல, என் பிள்ளைய உனக்கு பிறகுலன்னு போது என் பிள்ளைய தூக்கிட்டு வர சொல்லி முதுகை தூக்கி பார்க்குறது. முதுகுல தழும்பு இருக்கா இல்லையா, அப்பாவுக்கு இருக்கிற மாதிரி பிள்ளைக்கு இருக்கா இல்லையான்னு. இதெல்லாம் என்ன பழக்கம்? இதெல்லாம் யார் பார்த்தது? யார் பார்த்தது? உங்க வீட்டு ஆளுங்க தான் பார்த்தாங்க. உங்க வீட்டு ஆளுங்க தான் பார்த்தாங்க. யார் இல்ல சொல்ல யாராவது சொல்லி லைஃப்ல செட்டில் ஆயிட்டாங்க. நான் பாக்குறேன் அந்த முகத்தோட பாக்குறேன். இந்த குழந்தை முகத்தை கூட நீ ஹாஸ்பிடலுக்கு வந்தா மேம் ஒரு தடவை டெலிவரி ஆகி வரல. பாரு ஜோஸ், சத்தியமா சொல்றேன், ஒரே ஒரு விஷயம், நீ தான் தப்பு பண்ணிருக்க. நீ அந்த பொண்ணை ஏமாத்திருக்கேன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல எக்ஸ்போஸ் ஆறதுக்கு ஒண்ணும் இல்ல. இன்னும் போய் சொல்லிட்டு இருக்காது. நான் போய் சொல்ல மேடம், உண்மையாதான் பேசுறேன். நல்லா கிளியரா எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. நீ ஏன் எக்ஸ்போஸ் பண்ணிட்ட? தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்லு, டிவோர்ஸ் கொடுக்க சொல்றேன். தப்ப ஒத்துக்கோ. நான் ஒத்துக்க மாட்டேன் மேடம். நான் சொன்னேன் சொல்லிட்டியா? பொறுமைக்கே சொல்லிட்டியா? வாழ்க்கை அழிச்சிட்டு சொல்ல உங்க அம்மா கையில போய் எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க மேம். எப்படி உட்காந்துருக்கான் பாருங்க. கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையாடா? சொல்ல போய் உங்க அம்மா கையில பாருங்க மேடம். அம்மா அப்ப கேட்க வேண்டியதானே? அடிச்சது உனக்கு பிரச்சனையே இல்லையா? அடிச்சது பிரச்சனை மேடம். இப்ப அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது எனக்கு. நான் அவமானப்படுறேனே, உலகமே பாக்குது, தமிழ்நாடே பாக்குது. நான் அவமானப்படுறேனே, எங்க வீட்டுல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் பாக்குறாங்க. நான் அவமானப்படுறேனே. இந்த பொண்ணு இப்படி வளரணும் அப்படி வளரணும் எங்க அப்பா ஃபீஸ் கட்டினாரு. அப்ப நான் அவமானப்படுறேனே. இந்த மாதிரி எங்க வீட்டுல விட்டாங்க, சொல்லி சொல்லி அடிப்பாங்க மேம். அப்பவே அவங்கள அடியை வாங்கி நான் கூட சுத்தினேன். அப்ப நான் அவமானப்படுறேனே. லவ் படுங்கன்னு நான் தாண்டா அடி வாங்கினேன். இப்போ நான் தாண்டா அடி வாங்குறேன். இப்போ நான் தாண்டா கஷ்டப்படுறேன். நீ நல்லா ஆயதா சுத்துற, தௌலத்தா சட்டியை தூக்கி விட்டுனே. எங்க அம்மா உட்காந்து இருப்பாங்க, தௌலத்தா சட்டியை தூக்கி விட்டுன்னு போவான். லதாக்கா கல்யாணத்துக்கு அப்புறம், லதாக்கா உங்க பொண்ணு என்ன வாடா போடா சொல்லுது.
லதாக்கா உங்கள் பொண்ணு என்னை இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசுது. அப்போல்லாம் உனக்கு லதாக்கா. இப்போ எங்கள் அம்மா பார்த்தா கூட சட்டியை தூக்கி போட்டு போகிறது. பேசா இத்தனை பேரை சொல்கிறேன், அத்தனை பேரை சொல்கிறேன் பேசா. உங்கள் அம்மா உங்களை மிரட்டுறாங்களா? அவங்க அம்மா சொன்னாங்க மேம் எதற்கே நான் ஃபோனில் இருக்கேன். ஃபோன் அந்த ஃபோனில் சவுண்ட் கேட்கும். ஃபோன் பேசுகிறான். ஜோசி அம்மாவுக்கு நெஞ்சு வலி வந்துச்சுடா, அம்மாவால் இருக்க முடியலடா. ஃபோன் பண்ணி அழுவாங்க மேம். அழுகுற நேரம்லாம் என் கையில் சண்டைப்படுவான். எங்கள் அம்மாவை என்னை பிரிச்சிட்டு எங்கள் அம்மா அப்போல்லாம் அம்மா கண்ணுக்கு தெரியல. தேவி கூட சுத்தம் போது அம்மா கண்ணுக்கு தெரியல. அப்போ தேவி தான் உன் கண்ணுக்கு தெரிஞ்சா. இப்போ தேவி நோ யூஸ். அதனால இப்போ உன் கண்ணுக்கு தெரியாது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் திட்டுறாங்க மேம். என்ன அந்த மாதிரி பையனை தேடி பூச்சிக்கிறடி உங்கன்னா மாப்பிள்ளையா கிடைக்க மாட்டேன். காரி மூஞ்சிலே துப்புறாங்க. நீ தௌலத்தான் நடக்கிறிய, என்னால் நடக்க முடியுது அந்த மாதிரி. ஆம்பளைன்னு நடக்கிற தௌலத்தா நீ எங்களால் நடக்க முடியாது. இப்போ பாப்பாங்க பாரு, எல்லாம் காரி துப்புவாங்க பாரு. வெளியே போய் பாரா. ஜெராக்ஸ் மாரி புள்ளியை பெற்று வச்சுக்கினேன். அப்பன் இல்லையா அப்பன் ப்ரூவ் பண்ணுறா. இவனுக்கு தான் பிறந்துச்சுன்னு ப்ரூவ் பண்ணுறா. நீ எத்தனை நாள் மேம் அழுவம் மேம். கன்சீவாக இருக்கும்போது நினச்சி சொல்லிடுப்பா, நினச்சி விட்டுட்டு போயிடுவான்னு. மேடம் அவள்கிட்ட உண்மையை ஒத்துக்கோ. அவளுக்கு வேற எந்த பிரச்சனையும் இல்லை. எனக்கு வேணாம் மேடம். அதுக்கு அந்த வாழ்க்கை எனக்கு இதை வேணாம் பாரு, மேடம். இதை பாரு, அவளுக்கும் உங்க கூட வாழறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனா நீ ஏமாத்துற பாத்தியா, நீ வந்து அதை உன்னோட குழந்தை இல்ல சொல்ற பாத்தியா, அதுதான் அவளை நோவடிக்கும். நான் ப்ரூவ் பண்றேன் மேடம். என் குழந்தைன்னு ஒத்துக்க சொல்லுங்க, நான் அவனை விட்டுறேன். நான் ப்ரூவ் பண்றேன் மேடம். அதை என்னோட குழந்தை தான், நான் தான் அவனுக்கு கல்யாணம் பண்ண, நான் தான் கூட சுத்தணும். அவளுக்கு அதுதான் பிரச்சனை. நான் விட்டுறேன். அவ மானத்தை பத்தி தான் அவ கவலைப்படுறா. இதை பாருப்பா, நீ ஒத்துக்கோ. அவளோட மானம் தான் அவளுக்கு நான் பிரச்சனை. ஒத்துக்க முடியாம உன்னா அப்ப என்னால விட முடியாது. ஓ செத்தாலும் என்ன பண்றியா பண்ணு பண்றேன். எங்க போறியா போ, நீ எங்க போறியா போடா. உன்னா விட முடியாது. இதுக்கு மேல ஏதாவது பேசுனா நம்ம கழுத்து நடிச்சிருவான். அப்படியே மூஞ்செல்லாம் அப்படியே பூச்சி கச்சு கீழே விட்டுருவேன், தெரிஞ்சுக்கோ. வெறியில இருக்கிறேன். அப்பெல்லாம் அம்மா கண்ணுக்கு தெரியலையா. இப்போ அம்மா என் பிள்ளைய பாருங்க மேம். நீங்க நான் தான் என் பிள்ளைய பெத்தேன். என் பிள்ளை யாரும் இருக்கிறான்னு பாருங்க. எனக்கு பிறந்ததே சொல்ல மாட்டாங்க மேம். என் சாயில் எங்கன்னா இருக்கானா பாருங்க. ஒரு கை ஒரு கால் ஒரு எதுவுமே கிடையாது மேம். என் பிள்ளை பார்க்குறவங்க எல்லாம் திட்டுவாங்க, அப்பனை மாரியே இருக்குது பாரு, அப்பனை மாரியே இருக்குது பாருன்னு. யாருக்கு இந்த கெட்ட பேரு? திருட்டு பையனுக்கு பிறந்தது யாருக்கு இந்த கெட்ட பேரு? என் பிள்ளைக்கு தான் வருது, உனக்கு வரல. நீ போயிடுற. உனக்கு ரெண்டு வழி இருக்கு தேவி. சொல்லுங்க. ஒன்று போய் கம்ப்ளைண்ட் பண்ணி நீதிமன்றத்துக்கு போயிட்டு அங்க போய் உன்னோட என்னால case- பிடிக்க முடியாது மேம். எனக்கு ஏம்மா, யாருமே நாங்க ஹெல்ப் பண்ணி கொடுக்குறோமா. நீங்க இருந்தீங்கன்னா நான் எங்க வேணா போவோம் மேம். நீங்க இருந்தீங்கன்னா இன்னொரு வழி என்ன தெரியுமா, போடா போ சொல்ல. விட முடியாது மேம். என் எதற்கு என்ன எப்படி வெறுப்பேத்துறான் மேம். அவன் என்னால விட முடியாது. பக்கத்து வீடு எங்க தூரமா இருந்தாலும் மறந்துடலாம். சனியை ஒளிஞ்சதும் விட்டு போயிடலாம். பக்கத்து பிள்ளை தூங்கி எழுஞ்சா அவன் மூஞ்சிதான் நான் பாக்குறதா இருக்கு. எப்படி மேம் விட முடியும்? நம்ம தேவிக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அவளுக்கு கேஸ் கொடுக்கறதுக்கு என்னென்ன உதவி வேணுமோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம். எங்க வீட்டாண்ட இருக்கு எங்க அப்பா எங்க ஆயா எங்க எல்லாம் என்ன பார்த்து காரி துப்ப போறாங்களா. இப்போ இந்த மாதிரி மாப்பிள்ளைய தெரிகிறேன்னு என் மூஞ்சில காரி துப்ப போறாங்க. நீ என்னதான் கெஞ்சினாலும் என்ன அழுதாலும் அவர் வந்து அவர் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்காரு. நீ என்ன இதுக்கெல்லாம் அழுத காரணம் என்னைக்கு- அவங்க அம்மா தான் மேம். இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நான் ஏமாந்தது என்னோட வீக்னஸ். அது ஒத்துக்கிறேன் மேம். என்னோட வீக்னஸ் அதுதான் அவன் யூஸ் மூல பண்ணிக்கிறான். காரணம். அதுதான் மூல காரணம். அத என்னோட புரிஞ்சுக்கோ. வீக்னஸ் அவன் எது மேம் சொன்னா முதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காரணம். இன்னொரு பொண்ணு இந்த மாதிரி தப்பு பண்ணக்கூடாது. அவன் எது நம்ம சொன்னா நம்ம ஊரே நம்மளை சேர்த்து வைக்கும். எங்க அம்மாவாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. ஊரே நம்மளை சேர்த்து வைக்கும்னு சொன்னா நம்ம இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க. அவனை என் மூஞ்சை பார்த்து சொல்ல சொல்லுங்க இல்லைன்னு. ஊரே நம்மளை சேர்த்து வைக்கும். அதனால தான் நான் வந்து அந்த ஒரே காரணத்துக்கு தான் மேம் இடம் கொடுத்தேன் நான். இப்போ ஊரே சேர்த்து நீ சொன்ன பாரு. இப்போ அது உண்மையாக போகுது பாரு. நீ சொன்னல அது உண்மையாக போகுது. தேவி, ஒரே நிமிஷம். ஏற்கனவே முதலமைச்சர் வந்து கவுன்சிலர்ஸ்க்கெல்லாம் வார்னிங் கொடுத்துருக்காங்க. மக்களுக்காக நற்செயல் பண்ணணும், உண்மை எந்த பக்கம் இருக்கோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிறது கவுன்சிலர், இவங்க ஏரியாவில் இருக்கிறது கவுன்சிலர், தயவு செஞ்சு எந்த பக்கம் உண்மை இருக்கு பார்த்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம், ஆதரவாக இருக்கணும். அது எங்களோட கோரிக்கை. நம்ம சைட்லேருந்து என்னென்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நிச்சயமாக தேவிக்கு பண்ணுவோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு என்ன தெரியறதுன்னா, இவங்க அம்மா வந்து அவரை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஒரு பொம்பளையாக இருந்து ஒரு பொண்ணை பெற்றுட்டு இப்படி இந்த பொண்ணுக்கு அநியாயம் நடக்கும்போது பார்த்துட்டு
பையனுக்கு சப்போர்ட் பண்ணி வக்காலத்தை வாங்குறாங்க பாருங்க, இதுதான் ஏற்றுக்கவே முடியலை. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி பொம்பளைங்க இருக்கிறது வரைக்கும் இந்த மாதிரி பசங்க தப்பு பண்ணுவாங்க. சரியான ஒரு அம்மா இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும், அந்த பொண்ணை நீ தப்பாக நடந்துக்கிட்டியா, அதுக்காக நீ பிராயச்சித்தம் பண்ணணும் சொல்லணும். அது சரியான பொண்ணு. சொல்லி பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் வந்து அவங்களுக்குன்னு வரணும். நம்ம சொல்லி கற்றுக் கொடுக்க முடியாது இந்த வயசுக்கு அப்புறம். நாளை மறுபடியும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சொல்வதெல்லாம்